ரீசெண்டா விஸ்டரியா சோடன் வாண்ட் அனிமையில இருந்து ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த எபிசோட பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வேற லெவல் கூப்ஸ் இருந்துச்சு, வேற லெவல் சாட்டிஸ்ஃபிகேஷன் கிடைச்சு. ஏன்னா வில்லன் எல்லாருமே எந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணாங்களோ, எந்த இடத்துல அவனை கேவலப்படுத்துனாங்களோ, எந்த இடத்துல நீ ஒரு ஆளே இல்லைன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல அவன் ப்ரூவ் பண்ணிருப்பான். டிவெண்டரை வந்து டிஃபீட் பண்ணி ப்ரூவ் பண்ணிருப்பான். பட் ஸ்டில் அந்த ஃபைட் மூலமா தான் எனக்கு இந்த அளவுக்கு கூஸ்பம்ஸ் கிடைச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அந்த ஃபைட் வந்து செமையா இருந்துச்சு, செம இன்டென்ஸா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு, டாப் டியர்ல இருந்துச்சு. பட் ஸ்டில் அந்த ஃபைட்டை விட அந்த ஃபைட் அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சுத்தி வளைச்சு வில்லுக்கு சீர் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு மூமெண்ட் தான் பாத்தீங்கன்னா என்ன வேற லெவல் கூஸ்பம்ஸா மாத்திச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே வந்து வில்ல வந்து ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்ல, மதிக்கவே இல்ல. நீலாம் ஒரு ஆளே கிடையாது, உங்ககிட்ட மேஜிக் பரே கிடையாது, நீலாம் கிட்ட வரக்கூடாதுன்னு எல்லாருமே கேவலமா பேசினாங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு மூமெண்ட்ல வந்து எல்லாருமே அவனை சீர் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு மூமெண்ட் தான் என்ன வேற லெவல் கூஸ்பம்ஸ்க்குள்ள கொண்டு போச்சு. அண்ட் வில்லு டெவன்டரோட ஃபைட் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. பட் ஒரு கடத்துல வில்லோட சோடு வந்து பிரேக் ஆயிரும். அப்ப எல்ஃபியா வந்து அவளோட மேஜிக் பரை வந்து வில்லு கிட்ட கொடுத்திருப்பா. அது மூலமா வந்து வில்லுமே ஒரு சோட உருவாக்கி அந்த சோடு மூலமா டிவெண்டரை வந்து தோக்கடிச்சிருப்பான். அது எல்லாமே டாப் நாச்சா இருந்துச்சு. அண்ட் ப்ரொஃபசர் ஒர்க்கருமே வந்து நார்மலா மாறணும் தான் காமிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நான் மாங்கா ரீட் பண்ண போறேன். லாஸ்ட் 1 வீக்கா வந்து கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். பட் இதுக்கப்புறம் மாங்கா ரீட் பண்ண போறேன். மாங்கா ரீட் பண்ணிட்டு ஒவ்வொரு சாப்டரையுமே உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். உங்களுக்கு இந்த அனிமே பிடிக்கும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.